பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். புதிய வாழ்க்கை தருவதற்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் எப்பொழுதோ வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து அவர் உயிருள்ளவராகவே இருக்கிறார். ஆனால் இந்த 2023 ஆண்டு காலங்களாக பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற விஷயம் என்ன என்று கவனித்திருக்கிறோமா என்னவா தெரியாது. என்ன பைபிளில் இருக்கிறதெல்லாம் எதற்கு என்ன இருக்கிறது? இயேசுவை, உயிருள்ள தெய்வம், பாவ விமோசனம் தருகிற அந்த இயேசுவை ஆண்டவராக, இரட்சகராக, மீட்பராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் யாரோ அவர் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகள் அவருக்கு பர்த்டே கொண்டாடுறாங்க. அன்பானவர்களே, இந்த இடத்துல தான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விஷயங்களே ஏதாவது மிஸ் ஆகி இருக்கிறதா அல்லது இல்லாமல் இருக்கிறதா என்று இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே சோதித்து பார்க்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர், இரட்சகர், மீட்பராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அப்படின்னா, இயேசு வந்த உடனே அவர் செய்த முதல் பிரசங்கமே மனம் திரும்புதல். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது தான் பிரசங்கம் பண்ணார். அதனால கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கத்தினுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த ஜனங்கள் பாவிகளாக இருக்கிறவர்கள், பாவத்திலே சாவதற்கு தகுதியுள்ளவர்களாக இருப்பவர்கள் சாகக்கூடாது. அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறி கடவுள் கொடுக்கிற வாழ்வை இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் கடைசியிலே இயேசு உயிர்த்தெழுந்ததை போல உயிர்த்தெழுதலை பங்கு பெற வேண்டும். அவரோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். இதுதான் கடவுளுக்கு, இயேசுவுக்கு நம்மை பற்றி இருக்கிற அந்த ஒரு அக்கறை. அதனாலதான் அந்த அளவுக்கு நம்ம போகணும்னா முதல் விஷயம் மனம் திரும்புதல் தான். மனம் திரும்புகிற பொழுதுதான் இயேசு ஆவியானவராக நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறார். அப்பொழுதுதான் நமக்கு உண்மையான உயிர் வருகிறது. வெளிப்படுத்தும் விஷயத்தில் சொல்லப்பட்டது லவோதிக்கேயே ஒரு சபைக்கு சொல்லப்படுகிறது. அந்த சபையை பார்த்து தூதன் சொல்லுவது என்ன? நீ அனலும் இல்லை, குளிரும் இல்லை. அந்த சபை 7 சபைகள் இருந்ததை பற்றி அந்த வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும். அதில் லவோதிக்கேயா சபை என்பது ஒன்று. அந்த சபை பர்டிகுலராக சொல்றது என்னன்னா, நீ அனலும் இல்லை, குளிரும் இல்லை. அதனால் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒன்னும் அனலா இருக்கு, என்ன குளிரா இல்லைன்னு வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லப்படுகிறது. நம்ம என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிலே வாழ்கிறார், இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒன்று அது இருக்கணும். இல்லைன்னா வேற வாழ்க்கை. அது உங்களுக்கு தெரியும். மனம் திரும்பு, அந்த வெளிப்படுத்தின விஷயத்தை அதான் சொல்லப்படுது. உடனே மனம் திரும்பு, இல்லைன்னா ஆபத்து. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அவரை தொழுது கொள்ளுகிற நாம் எல்லாரும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் இன்றைக்காகிலும் நாம் மனம் திரும்பி இயேசுவை ஆண்டவராக, இரட்சகராக, மீட்பராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிளியரா சொல்லிட்டார், இதோ வாசற்படியில் இருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே பிரவேசித்து நான் அவர்களோடு போஜனம் பண்ணுவேன், தங்கி இருப்பேன், போஜனம் பண்ணுவேன். வெரி வெரி இன்டிமேட் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். நம்மளோட எப்போதும் இருந்து போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னால் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். அது உங்களுக்கு தெரியும். இதுதான் வழி. இயேசு விலை நாம் ஒரு உயிர் பெற வேண்டும் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் மனம் திரும்பணும். அவர் அதான் சொன்னார் இயேசு. முதல் பிரசங்கம் அதுதான். அது நடக்காமல் இருந்தால் தயவுசெய்து இன்றைக்கே யோசிக்கணும். வீட்டுக்கு போயாவது அல்லது இங்கே கடைசி ஜாமெல்லாம் பண்ண போதாவது, ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், நீர் ஏற்றுக்கொள்ளணும், தியாகம் பண்ணி அவரை ஏற்றுக்கொள்ளணும். சரி, அப்ப அவர் வாழ்க்கையில வந்துட்டா, அவர் உயிருள்ளவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதலின் மூலமாக வந்து விட்டால் அவருடைய உயிரிலே நமக்கு பங்கு வந்து விடுகிறது. அப்ப நம்ம உயிருள்ள கிறிஸ்தவர்கள்.
இந்த உயிருள்ள கிறிஸ்தவர்கள் எதை வெளிப்படுத்துவார்கள்? இயேசு அன்பே உருவாக வந்தவர். கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று இயேசு குறித்து சொல்லியிருக்கிறார். அவரை வெளிப்படுத்தியிருக்கிறார். உயிரை கொடுத்து உயிரை காக்கின்ற ஒரு அன்பு, உயிரை கொடுத்து உயிரை காக்கிற அன்பு. அப்ப இயேசுவை வாழ்க்கையில வந்து விட்டால், அவர் நம்மிலே இருக்கிற பொழுது அன்பு, அவருடைய அன்பு நம்மிலே இருக்கிறது என்று அர்த்தம். அவருடைய அன்பு நம்மிலே வந்துவிட்டது என்று அர்த்தம். அப்பொழுது நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. இயேசுவின் அன்பு, அவர் என்னிலே வந்து விட்டார் என்று சொன்னார். இயேசுவின் அன்பு என்னிலே இருக்கிறது. நான் உயிருள்ளவன், நான் உயிருள்ளவன். நான் இயேசுவின் பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்கு உயிருள்ளவரை உயிருள்ளவளாக கொண்டாடுகின்ற தகுதி பெற்றவன் என்ற உறுதியோடு நிச்சயத்தோடு இருக்க வேண்டும். அப்ப அந்த அன்பாய் இருக்கிற இயேசு, அவருடைய அன்பு நம்மிலே, அவருடைய பிரசன்னத்தின் மூலமாய் அந்த அன்பு வந்து விட்டால், அந்த அன்பு தான், அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வர வேண்டும். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் எழுதுகிறார், திருச்சபை மக்களுக்கு மாம்சத்தின் கிரியைகள், ஆவியின் கிரியைகள் என்றெல்லாம் எழுதுகிறார். கொரிந்து பட்டணத்திற்கு எழுதின திருச்சபை மக்களுக்கு பவுல் எழுதுகிற பொழுது அன்பை பற்றி எழுதுகிறார். அதை வாசித்து பாருங்கள். 13ஆம் அதிகாரத்தில் அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லுகிறார். அப்போ அதே அந்த கொரிந்தியர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்தில் 11லிருந்து 13 வசனங்கள், அதை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். இயேசுவின் உயிர் நமக்குள்ளாக வந்துவிட்டது. அவருடைய அன்பாகவே இருக்கிற அவருடைய அன்பு வந்துவிட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றமும் வந்து விடுகிறது. இந்த பெரிய மாற்றம் வந்த அந்த வாழ்க்கையிலே நம்முடைய சொந்த வாழ்க்கை, நம்முடைய உறவு, கடவுளோடு இருக்கிற உறவு, நமக்கு அயலாரோடு இருக்கிற உறவு, நமக்கு நம்முடைய பெற்றோரோடு கூட இருக்கிற உறவு, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளோடு இருக்கிற உறவு, இது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் இந்த அன்பு சொல்லுகிறது. மறந்துடவே கூடாது. உண்மையாகவே நீங்கள் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றிருப்பீர்கள், நிச்சயமா அவர் அன்பு, அவருடைய அன்பு உங்களிலே இருக்கிறது என்பது உறுதி. இதில் சந்தேகங்கள் இருந்தால் மறுபடியும் நீங்கள் மறுபடியும் மறந்துருந்து தான் வேற வழி கிடையாது. அப்போ அந்த அன்பு உங்களை ஆட்கொள்ளுகிற போது பவுல் சொல்ற, சபையாரை பார்த்து, அப்பொழுது இந்த சபையாருக்கு எழுதுகிற போது அதைத்தான் சொல்லுகிறார், நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுங்கள், அதெல்லாம் சரிதான். ஆனா அவங்க சண்டை போட்டு தான் இருந்தாங்க. கொரிந்து பட்டணத்தில் இருந்த சபை மக்கள் ஒருத்தருக்கு சண்டை. யார் பெரியவன் என்ன சண்டை, யார் அந்நிய பாஷை பேசுவான் சண்டை, யார் அந்நிய பாஷை பேசுறதில்லை, பிரிவினைகள், இப்படி எல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு சபையாக இருந்தது கொரிந்து சபை. அதனால அவரை எழுதுறாரு, எப்ப நீங்க கிறிஸ்தவங்க தானே, இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாருல்ல, அப்ப இயேசுடைய அன்பு தான் உங்களை ஆட்கொள்ளணும். அந்த அன்பு என்பது என்ன, அது தெரியுமா? அது தெரியணும் என்று சொல்லித்தான் அந்த சபை மக்களுக்கு அந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் எழுதுகிறார். பல விஷயங்களை சொல்லுகிறார். அந்த 13ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்பு என்பது என்ன, அது நீடிய சாந்தம் உள்ளது, அரகண்ட் அல்ல, நீடிய சாந்தம் உள்ளது, தயவுள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. அயலான் நல்லா இருக்கிறானா, பொறாமை இல்லை, வாழட்டும். அன்பு தன்னை புகழாது, தற்பெருமை இல்லை, இருமாப்பாகிறது. இருமாப்பா உங்களுக்கு தெரிய அர்த்தம், அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அநியாயத்தில் சந்தோஷப்படுவது,
அநியாயம் பண்ணிட்டு அதுல ஒரு சந்தோஷம். இதான் இன்றைக்கு உலகத்துல. மற்றவர்கள் அப்படி இருக்கலாம். இயேசுவினுடைய ஆவியுடைய மக்கள் அப்படி இருக்க முடியாது. அன்பே நம்மளே வந்துவிட்டால் அந்த வெளிவருகின்ற அன்பு எப்படிப்பட்ட கிரியைகளிலே அந்த அன்பு வருகிறது. அதுதான் இவைகள் எல்லாம் கிரியைகள். நாம் எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதுதான். நீடிய சாந்தம், தயவு, அயலாரோடு நமக்கு இருக்கிற உறவு. ஏற்கனவே சொன்னேன், அயலாரோடு இருக்கிற உறவிலே, கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உறவிலே இதெல்லாம் கவனிக்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில. இதை கவனித்து அதை பிராக்டிஸ் பண்ணுகிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃபாக இருக்கும். இல்லாவிட்டால் பெயருக்கு எல்லாம் பண்ணிவிட்டு பழைய கருப்பன் தான் சொல்லுவாங்களா கிராமங்களில், பழைய கருப்பன் தான். அன்பானவர்களே, அநியாயத்தில் சந்தோஷம்